ராமநாதபுரத்தில் நடைபெற்ற புத்தக திருவிழாவின் போது உணவகத்தில் விற்கப்பட்ட சுண்டலில் புழு இருந்ததைக் கண்டு பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கண்ணன் வழங்க கேட்கலாம். கண்ணன், இது தொடர்பாக விற்பனையாளர் என்ன தெரிவிக்கிறார்? கண்ணன், வணக்கம் அரசி. ராமநாதபுரம் மாவட்ட நிர்வாகம் மற்றும் கலை இலக்கிய ஆர்வலர் சங்கம் சார்பில் ராமநாதபுரத்தில் 6வது புத்தக திருவிழா கடந்த 2ஆம் தேதி தொடங்கி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. 10வது நாளான இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் காலை முதலே ஏராளமான மக்கள் புத்தக திருவிழாவை காண வந்தனர். புத்தக கண்காட்சியை திருவிழாவை போல நடத்த வேண்டும் என்ற அடிப்படையில் மகளிர் அமைப்பினர் சார்பில் உணவகங்களும் அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பாரதி நகரைச் சேர்ந்த பெண் ஒருவர் புத்தக கண்காட்சிக்கு வந்து புத்தகங்களை வாங்கிய பின் அங்குள்ள அறுசுவை உணவகத்தில் விற்கப்பட்ட சுண்டலை 20 ரூபாய் கொடுத்து வாங்கியுள்ளார். கொஞ்சம் சுண்டலை சாப்பிட்டுக் கொண்டிருந்த நிலையில் மசாலா கலந்த அந்த சுண்டலுடன் புழு இருப்பது போல தெரிய வந்துள்ளது. இதனை கண்டு அந்த பெண் அதிர்ச்சி அடைந்து அருகில் இருந்தவரிடம் இது புழுதான் என கூறிய நிலையில் சுண்டலில் புழு இருந்ததை கவனிக்காமல் சென்றதால் அந்த பெண் அதிர்ச்சி அடைந்துள்ளார். சிறிது நேரத்தில் பதட்டமடைந்த அவர் அங்கிருந்த உணவக பணியாளரிடம் இது குறித்து கேட்டபோது அவர்கள் முறையாக பதில் சொல்லாமல் வியாபாரத்தை கவனிப்பதாக இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் புத்தகம் நடத்தும் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அங்கு வந்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சுண்டலை தற்போது பரிசோதனைக்காக எடுத்துச் சென்றுள்ளனர். இது குறித்து உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் கேட்டபோது சுண்டலில் புழு இருப்பது தெரிய வந்தால் சம்பந்தப்பட்ட கடை மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தனர். உணவு திருவிழாவில் அமைக்கப்பட்ட உணவகத்தில் வாங்கிய சுண்டலில் புழு இருப்பது இப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் வேதனையும் ஏற்படுத்தியுள்ளது. நன்றி. விவரங்களுக்கு நன்றி கண்ணன்.